உறவுகள் யாவருக்கும் அன்பு வணக்கம். த மணி எனும் சமூக ஊடகத்தினூடாக உங்களை சந்திப்பதிலேயே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு உறவுகளே, இன்று பார்த்தமாக இருந்தால் தாயகத்திலே காலநிலை மிக மோசமாக இருக்கின்றது. கிழக்கு பகுதியிலே பரப்பமாக இருந்தால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு வடபகுதியிலே பரப்பமாக இருந்தால் கனத்த மழையிலே பயிர்ச்செய்கைகள் எல்லாம் நாசமடைந்திருக்கின்றது என்பதுதான் சரியாக இருக்கும். கிளிநொச்சி, பரந்தன், ஓமந்தை, புளியங்குளம், வவுனியா இப்பகுதிகளெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் நெற்பயிர்கள் அழிந்துவிட்டன. அத்தோடு உளுந்து, காப்பி போன்ற விதைத்தவர்கள் எல்லாம் இன்று சாவின் விளிம்பிலே இருந்து அழுது கொண்டிருக்கின்ற நிலைப்பாடுதான் இருக்கின்றது. அன்பான உறவுகளே, வவுனியாவில் சந்தையின் நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது என்று தெரிந்து கொள்வோம். வாருங்கள். வவுனியா இலுப்பையடியிலிருந்து ஆரம்பிக்கும் சந்தையின் நடுப்பகுதி இவ்விடமாகும். உணவுப் பொருட்கள் பெற்றுக்கொள்ளவே வாழ்வியல் திண்டாட்டம். இதற்குள் எப்படி ஆடைகள் மேலும் ஆபரணங்கள் வாங்கிக் கொள்வது? மழை ஓரளவு பொழிந்தாலும் அடுத்த மழை இதுவோ வரப்போகின்றது என்ற அச்சத்தில் மக்கள், வியாபாரிகளின் நிலையும் அவ்வாறே உள்ளது. அங்காடிகளில் வியாபாரம் இல்லை. தெருக்களில் கூவி அழைத்து விற்பனை செய்வதும் இலகு அல்ல. கிளிமந்தின் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அங்கே பண்ணுற விலையை கிட்ட தான் இருக்கிறேன். ஒரு ஈரோக்கு 10 பழம் மட்டுமா. சாப்பாட்டு பொருட்கள் அதிகமாகவே விலையேறி இருக்குது. எல்லா ஜனங்களும் எதிர்பார்த்தது பொருட்களோட விலைகள் குறையும். அதுவும் இந்த கிணத்த மழை தொடர்ச்சியாக கைபிறந்தால் மழை பிறக்கும்ன்றதுக்கு பிறகு வந்த மழை இருக்குல்ல, இந்த மழையால் நல்லா வந்துடுது. வியாபாரிகள் முகங்களும் மக்களின் முகங்களும் நிலவரங்களும் மிகவும் வாடிய நிலையிலேயே காணப்படுகின்றது. அவ்வேளையிலே வியாபாரி ஒருவர் தாமும் மக்களும் படும் துயரை வெளிப்படுத்த அழைத்தார் எம்மை.